அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். கொச்சா, ஆஸ்பத்திரியிலேருந்து வந்ததுக்கப்புறம் இப்போ உங்கள் உடம்பு முழுசாகவே தேறிடுச்சு. அதுக்கு என்னடா பண்ண சொல்கிற? மறுபடியும் மாடியிலேருந்து வலிக்கு விழ சொல்கிறியா? இல்லை கொச்சா, அடுத்து என்ன பண்ணலான்னு ஒரு திட்டம் போடுவோம். ஏண்டா, நிம்மதியாகவே இருக்க விட மாட்டீங்களா? இனிமே இந்த கோவை நமக்கு சரிப்பட்டு வராது. ஆமாம். என்ன கொச்சா, இப்போ தான் நம்ம கோவையில் ஃபார்ம் ஆகிருக்கோம், அதுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறேன்னு சொல்கிறீங்களே. நீங்கள்லாம் வேணும்னா கோவையிலேயே இருங்க. நான் மட்டும் வேறு ஏதாவது ஒரு ஊருக்கு கிளம்புறேன். நீங்கள் இல்லாமல் நாங்கள் எப்படி கோச்சா? தெரியுதில்ல, அப்போ வாயை மூடிட்டு இருக்கணும், புரியுதா? வேறு எங்கேயாவது வெளியூர் போயிடலாம் கோச்சா. ஆமாம் கோச்சா, கொஞ்ச நாளைக்கு சாதாரண ஆளா மறுபடியும் ஏதாவது ஒரு ஈவினிங் காலேஜில் சேர்ந்துருக்கோச்சா. வேறு வழி, சேர்ந்து தானடா ஆகணும். உங்கள் கூட இருந்துன்னு வச்சுக்க, அவ்வளோதான். நான் உங்கள் முடிவுக்கே நாங்களும் வர்றோம் கோச்சா. டேய், வர்றது பெருசு இல்லை. போகிற ஊரில் நாம் யார் என்னங்கிறதும் இங்கே என்ன நடந்துச்சுங்கிறதும் யாருக்கும் தெரியக்கூடாது, புரியுதா? ஏன் கோச்சா தெரியக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? தெரிஞ்சா எனக்கு தாண்டா ஆபத்து. ஒரு வழியா கோவையிலிருந்து சென்னைக்கு வந்தாச்சு. வந்தது மட்டும் இல்லை, ஒரு ஈவினிங் காலேஜ்லேயும் சேர்ந்தாச்சு. நான் யாருங்கிறது இந்த சென்னையில் யாருக்குமே தெரியக்கூடாது. நானும் பேருக்கு ஏதாவது ஒரு கடையில் வேலை பார்க்குறேன். ஆமாம். என்ன கோச்சா ஒரு மாதிரி இருக்கீங்க? நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன்டா. என்ன முடிவு கோச்சா? இனிமே நான் கோவை கோச்சாதான். சூப்பர் கோச்சா. ஆனால் கோபமே பட மாட்டேன். உன் கோபம் தானே உன்னை கோச்சாவாக மாற்றிருக்கு. ஆமாம் கோச்சா, கோபப்படாமல் எப்படி கோச்சா? கோபப்படலைன்னா உங்களை யாருமே மதிக்க மாட்டாங்க கோச்சா. கண்டிப்பாக நீங்கள் கோபப்பட்டே ஆகணும் கோச்சா. டேய், எனக்கு கோபமெல்லாம் வரும்டா. அதை தேவையான இடத்துல தான் நான் யூஸ் பண்ணுவேன். தேவையில்லாத இடத்துல கோபம் வரையில் நீங்கள் தான் என்ன அமைதிப்படுத்தணும், புரியுதா? நான் கோபப்பட்டா என்ன ஆகும்னு அப்பப்போ எனக்கு பில்டப் பண்ணிக்கிட்டே இருங்க. அது மட்டும் இல்லை, நான் கோபப்படுறப்ப நீங்கள் எல்லாம் கோரஸாக சேர்ந்து பாட்டு பாடணும். ஆனால் எதுக்கு கோச்சா பாட்டு? நீங்கள் கோரஸாக பாடினாதாண்டா நான் கோபப்படக்கூடாதுங்கிறது எனக்கு ஞாபகத்துக்கு வரும். இல்லைன்னா கோபப்பட்டுருவேன். இனிமே வேறு எந்த ஊருக்கும் நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி இல்லை, புரிஞ்சதா? அப்போது கோச்சாவுக்கு கோபம் வரையிலலாம் நாங்கள் கோரஸாக பாடினா உங்கள் கோபம் காணாமல் போயிடும், அப்படி தானே கோச்சா? அப்படியே தான் மெயின்டைன் பண்ணிக்கங்க. ஆமாம், நாங்கள் என்ன பாட்டு பாடணும் கோச்சா? ஒரு நல்ல லவ் சாங்காக ரெடி பண்ணு. ஆமாம்.